பராபவ வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள் 12/8/2026 புதன்கிழமை இரவு 11:06 மணி வரை அமாவாசை திதியும், காலை 8 மணி வரை பூசம் நட்சத்திரமும், பின்பு நாள் முழுவதும் ஆயில்யம் நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன், சந்திரன், புதன், குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக ராகுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு உகந்த தினம். கட்டிட பராமரிப்பு சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்ததாகும். குறிப்பாக மருத்துவம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். கடனை அடைக்க ஏற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஆடி அமாவாசை என்ற முறையில் முன்னோர்களை வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். குறிப்பாக அமாவாசை காலங்களில் குழந்தைகள் பிறப்பது அனுகூலமில்லாத தன்மையை செய்யுமா அப்படிங்கிறது பொதுவாக எல்லோருக்குமான சந்தேகம். இன்றைய அமாவாசை, இன்று நிகழக்கூடிய அமாவாசையாகப்பட்டது எப்படி இருக்குங்கிறது உதாரணத்திற்கு எடுத்தோமேயானால், பாதிக்கப்பட்டிருக்கின்ற சந்திரன் கடகத்தில் ஸ்தான பலம் பெற்று உச்சகுருவோடு இருக்கிறார். அந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் உச்சகுருவின் இணைவால் மிகப்பெரிய அளவில் ஒரு உற்சாகமான மனநிலையும் இழந்த வலுவை திரும்ப பெறக்கூடிய தன்மைகளோடு இருப்பார்கள். இந்த இடத்துல நம்ம அமாவாசை யோகத்தை பௌர்ணமி அன்று நிகழக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் பொருளாதார மேன்மைகளும் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு நிறைவான அமைப்பில் ஏற்படுங்கிறது தான் நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. எப்பொழுது அமாவாசை அமைப்பு ஏற்படுகிறதோ அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சித்திரை மாத அமாவாசை, கூடுதலாக வைகாசி மாத அமாவாசை, மேலும் ஆடி மற்றும் ஆவணி மாத அமாவாசைகள், இந்த 4 ராசிகளிலும் சூரியன் சந்திரன் இருவரும் ஆட்சி உச்ச நிலையை பெறுவதால் இந்த அமாவாசைகளில் இயல்பாகவே தோஷம் இருக்காது பிறக்கிற குழந்தைகளுக்கு. கூடுதலாக அந்த அமாவாசை சந்திரனோடு இன்றைய சூழலை பொறுத்தவரை குரு உச்சகுரு இணைந்திருக்கிறதால இன்றைய தினம் பிறக்கிற குழந்தைகள் நல்ல யோக அமைப்போடு இருப்பார்கள் அப்படிங்கிறதும், அவர்களுக்கு லக்னம் லக்னாதிபதி தசாபுக்திகளின் வலுவிற்கேற்ப வாழ்க்கையில் அனைத்து விதமான முன்னேற்றங்களும் சிறப்பான முறையில் முறையாக கிடைக்கும் என்பதும் நம்முடைய முக்கியமான விதி அமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி என்பர்களே, மேசராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் இப்படி இருக்கும். வழக்கத்தை விட உற்சாகம் மிகுந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையப் போகிறது. குறிப்பாக ராசிநாதன் 3ஆம் இடத்துல வலுவாக தனித்து உபசயஸ்தானத்தில் இருப்பதும், ராசியின் யோகர்களான சூரியன் சந்திரன் குரு போன்ற கிரகங்கள் நல்லதொரு உற்சாகமான மனநிலையில் இருப்பதுமான தன்மைகளில் அனைத்து விதமான அனுகூலங்களும் நிறைவான ஆதாயமும் கிடைக்கப்பெறுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். எல்லா வகையிலும் நிதானம் மேம்படும், ஏற்றம் உருவாகும், தடைகள் விலகும், சங்கடங்கள் நீங்கும், பொருளாதார நலன் மேம்படும். நிதானமாக இருந்து கொண்டு நினைத்த காரியங்களை அனுகூலமாக செய்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் நிறைவாக வந்து சேரும். எந்த ஒரு செயல்பாடுகளிலும் அவசரமாக முடிவெடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களது ஆசிர்வாதமும் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் வர்த்தகத்தில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல இருந்து வந்த சிக்கல்கள் தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். பழைய பாக்கிகள் வசூலாவது சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய கிளைகள் துவங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பணியிடங்களில் நல்லதொரு மதிப்பு மிகுந்த சூழலை உணரப்போகிறீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த வீண் வாக்குவாதங்கள் சங்கடமான சூழல்கள் மறையும். குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. பொருளாதார நலன் மேம்படும். வீடு வாகன யோகம் உண்டு. பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் அனுகூலமாக வரும்.
இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல்வாதிகளுக்கு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு மனமகிழ்ச்சி அடைகிற சம்பவங்கள் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. பொதுவாக இன்றைய நாள் விவசாயத்துறை என்பவர்களுக்கு மிக சாதகமானது ஒரு நல்ல பலன்களை மேற்கொள்ளுகிற நாளாக மேசத்திற்கு உயர்வுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதான பலன்களை கொடுக்க போகிறது, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமான்னு பார்க்க இருக்கின்றோம். ராசிநாதன் சற்றே பலவீனமாக இருந்தாலும் ராசியின் யோகர்களான புதனும் சனியும் நல்லதொரு மேம்பட்டதான சூழலில் சஞ்சரிக்கின்ற இன்றைய தினம் எல்லாவிதமான அனுகூலங்களும் யதார்த்தமான நடைமுறைகளும் சிறப்பாக கிடைக்கப்பெறுகிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். குழப்பமான மனநிலை நீங்கி தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்ததில் ஈடுபட்டு பெரிய அளவில் வெற்றி காண்பீர்கள். உங்களது சாமர்த்தியமான செயல்பாடுகளால் புகழ் பெறுவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் தொடர்பும் அவர்களுடைய எல்லாவிதமான உதவிகளும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். மதிப்பு மரியாதையும் கௌரவமும் மேம்படும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அதனால் நன்மை உண்டாகும். உங்கள் கீழ் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு சிறப்பான அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். அலுவலகம் மூலம் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உண்டு. குடும்பத்தில் உள்ளவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் அனுகூலமாக இருக்கும். நண்பர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும் ஆதாயம் உண்டு. குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் நிறைந்ததாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் அனுகூலமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எடுக்கும் காரியங்களில் நிறைவான வெற்றி கிடைக்கும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அனுகூலமான தன்மைகளை பெற இருக்கிறீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டு. உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் மேம்பட்ட நிலையில் இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் உண்டு. விவசாயத்துறை என்பவர்களுக்கு விரும்பியபடியான சூழல்கள் அமைக்கிற நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் உண்டாகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும், மிருகஸ்ரீட நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள், கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது, எல்லாவற்றிலும் மேம்பட்டதானது ஒரு தன்மையோடு மிதுனத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக ராசியின் யோகரான சுக்கிரன் பலவீனப்பட்டு ராசி பாதிக்கப்பட்டிருந்தாலும் ராசிநாதன் மிக வலுவான சூழலில் உச்சகுருவோடு இணைந்து தனஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பம், தனம், வாக்கு, கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். சொல்லிலும் செயலிலும் நேர்மையும் உற்சாகமான சூழலையும் கடைபிடிப்பீர்கள். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரும். யதார்த்தமான அணுகுமுறைகள் உண்டு. வரவுக்கேற்ற செலவிருக்கும். எதையும் திறமையாக சாதிப்பீர்கள். யதார்த்தமான நடைமுறையோடு இருப்பீர்கள். மனோதைரியம் மேம்படும். மற்றவர்களால் அனுகூலம் உருவாகும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து முழுமையாக ஒதுங்கிக் கொள்வது நல்லது. உங்களுடைய வார்த்தைக்கு வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதை இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மையை கொடுக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை அறவே தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் உருவாகலாம். கவனமாக பேசுவதன் மூலமாக பிரியமும் நெருக்கமும் அதிகரிக்கும். விருந்தினர் வருகையால் உற்சாகம் மிகுதியாக இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை ஏற்றமும் நல்லதொரு பொருளாதார முன்னேற்றங்களும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் யாவும் மேம்படுகிற கௌரவமான பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற பெரிய மனிதர்களின் தொடர்பும் அவர்களது ஆதரவும் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமை நிறைந்த தினமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம்.
மிருகஸ்ரீட நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும், புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? சங்கடங்கள், தடைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். அமாவாசை திதியாக இருந்தாலும் ராசிநாதன் சந்திரன் ஸ்தான பலம் பெற்று குருவின் இருப்போடு மிக வலிமையாகவும் உயர்வாகவும் இருக்கிறார். எல்லாவிதமான சிக்கல்களையும் யதார்த்தமான நடைமுறையோடு நீங்கள் கையாண்டு வெற்றி காணக்கூடிய தன்மைகள் உண்டு. தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகள் உங்களால் தீர்க்கப்படும். குறிப்பாக கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி புகழ் பெறுவீர்கள். கோபம், பிடிவாத குணங்கள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். மாற்றங்கள் உருவாகும். பொதுநலத்தோடு வாழ்வீர்கள். குறிப்பாக பணம் பல வழியிலும் பணம் வரவு சிறப்பான முறையில் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். மற்றவர்களின் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்வீர்கள். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் மேம்படும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உருவாகும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களது ஆசிர்வாதமும் கிடைக்கும். குறிப்பாக செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் மூலம் லாபத்தன்மைகள் மேம்படும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்லவிதமான முறையில் பலனளிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் வசதி எதிர்பார்த்தபடி கிடைக்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்புகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி உண்டு. அந்தஸ்து மதிப்பு உயரும். குடும்பத்தில் சாதகமான சூழல் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான சூழல் காணப்படும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. சுபகாரியங்களில் குடும்பத்தாரோடு கலந்து கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். வேற்று மத, மொழி, இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும். ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். சங்கடங்கள் மறையும். புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். வெளியூர், வெளிமாநிலத்திலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். குறிப்பாக இன்றைய ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்குமே இன்றைய நாள் நல்லதொரு ஏற்றத்தையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் வலிமையான நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும் பூச நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆயிலி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி என்பவர்கள் சிக்கல்கள் அனைத்தும் முழுமையாக விளக்கக்கூடிய தினமாக, சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. வலிமை பெற்ற கிரக சூழல்கள், மாற்றமில்லாத தன்மைகள், எல்லாவற்றிலுமே வெற்றிகரமான நிகழ்வுகள். 11இல் செவ்வாய் இருப்பதும், 2இல் சுக்கிரன் இருப்பதும், 8இல் சனி இருப்பதும் யதார்த்தமான அணுகுமுறைகளில் சில சங்கடங்களை கொடுத்தாலும் எதிர்ப்புகள் விலகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைய உண்டு. வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய அனைத்து விதமான சந்தர்ப்பங்களும் இன்றைய நாளில் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உருவாகும். வாகன, வீடு யோகம் உண்டு. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மக நட்சத்திர நண்பர்களுக்கு உறுதியான மாற்றம் உண்டு. குறிப்பாக பூர நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பதும் புதிய தொடர்புகளை தவிர்ப்பதும் நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் பூர நட்சத்திர நண்பர்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் பிரிக்கின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கு தடைகள் உண்டாகும். உஷாராக இருப்பது நல்லது. பொதுவாக அஷ்டமசனி அனைத்திலும் அனர்த்தங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டிருப்பதன் மூலமாக சங்கடங்களை தவிர்க்கலாம். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும். பணியிடங்களில் சற்று சாதகமில்லாத தன்மைகள் இருக்கும். உஷாராக இருங்கள். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் இல்லாமல் இருக்கும். குழந்தைகளினுடைய செயல்பாடுகளில் கவனம் செலுத்துங்கள். கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து போவது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பதும் சிறப்பு. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் புதிய தொடர்புகள் மூலம் லாபத்தை கொடுக்கும். மனமகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு உயரும். வெளியூர், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கௌரவமிக்க, சிறப்புமிக்க பதவிகள் கிடைக்கும். மக்களின் ஆதரவுகள் அதிகரிப்பதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். முயற்சிகள் அனைத்திலும் நல்லதொரு முழுமையான வெற்றி கிடைக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. எல்லா வகையிலுமே யதார்த்தமான சூழலை புரிந்து கொண்டு செயலாற்றி நல்லதொரு வெற்றிதனை முழுமையாக பெறக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு அஷ்டம சனி சாண்டி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், பூர நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும், உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.
கன்னி ராசி என்பர்களே, கௌரவம் பாராமல் இன்றைய நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் மதிக்கப்படும். ஏற்றம் மிகுந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். முக்கியமான கிரகங்கள் சிறப்பாக இருப்பது, ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பது, ராசியின் யோகர்கள் அனுகூலமாக இருப்பது உற்சாகத்தையும் உறுதித்தன்மையும் மேம்படுத்தும். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்க முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவுபெறும். சொல்லிலும் செயலிலும் ஒரே நேர்கோட்டோடு இருப்பீர்கள். உறுதியாக இருப்பீர்கள். உற்சாகமாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் உயர நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய நாளில் முக்கிய பங்களிப்பாக இருக்கும். உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். எதையும் முன்பின் யோசிக்காமல் செய்துவிட்டு பின்பு சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். தேவையற்ற செலவுகள் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக மருத்துவம், காவல் பணி, கூடுதலாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற செவ்வாயினுடைய காரக தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் சில தடைகள் உருவாகலாம். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல், கூடுதல் செலவை சந்திப்பீர்கள். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு பழி ஏற்க வேண்டியிருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நலம் பயக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனசங்கடம் ஏற்பட்டு விலகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும். உறவுகளிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு சாதகமான தன்மைகளை கொடுக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். முயற்சிகள் பலனளிக்கிற தினமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். எதிர்ப்புகள் விலகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு மிக மேம்பட்டதானதொரு நல்ல அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அனைத்திலும் உற்சாகத்தை கொடுக்கிற தினமாக கன்னிராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு நட்பு மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும், சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படிப்பட்டதான சூழலை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். இயல்பை விட மேம்பட்டதானது ஒரு நல்ல பலன்களோடு துலாத்துக்கு இன்றைய தினம் அமையும். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் மிக சாதகமான சூழலில் சஞ்சரிக்கிற இன்றைய நாள் எல்லாவிதமான இடர்பாடுகளையும் இடையூறுகளையும் முழுமையாக விளக்குகிற வகையில் சிறப்புகளோடு கூடிய தினமாக அமையிருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தும் முடியாமல் இருக்கிற சில காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிவுறும். தடைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கும். வித்தியாசமான அணுகுமுறைகளை நீங்கள் முழுமையாக உணரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பொருளாதார நலன் கூடுதலாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராத தன வரவுகள் நிறைவாகவும் முழுமையாகவும் கிடைக்கும். எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும். நல்லதொரு எதிர்பார்ப்புகள் முழுமையாக பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். வலிமை பெற்ற கிரக சூழல் நல்ல விதமாக இருப்பதால் எந்த சூழலிலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் மேம்படும். நிதானமாக இருப்பீர்கள். நினைத்ததை சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பண வரவு பல வகையிலும் உருவாகும். வேற்று மத மொழி பேசக்கூடிய அன்பர்களால் ஆதாயம் மேம்படும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சல்கள் விலகும். விரும்பியது கிடைக்கும். குறிப்பாக கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான அமைப்புகள் அலைச்சல்கள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இடையூறுகள் விலகும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகளும் வியாபாரத்துறை அன்பர்களுக்கு வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் சோர்வும் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழல் மாறும். குடும்ப உறவுகள் மூலம் வருமானம் மேம்படும். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான தன்மைகளும் உண்டு. இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு தடைகளை நீக்கும். குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்களுக்கு நல்லதொரு புத்துணர்ச்சி மேம்படுகிற நாளாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகிற நாளாக துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்புகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை உண்டு. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு யதார்த்தமான முறையில் உயரியதான நல்ல பலன்கள் நடக்கிற தினமாக இன்றைய நாள் அமையும். எல்லாவிதமான தடைகளும் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். மனக்கலக்கங்கள் முழுமையாக விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். எல்லோரையும் நேசிப்பீர்கள். யதார்த்தமாக இருப்பீர்கள். கோபதாப பிடிவாத குணங்கள் விலகும்.
பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும். தந்தை மகன் உறவு பிரியமும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவை உட்கொள்வது நல்லது. முக்கியமான சில பணிகள் தாமதமாக நடக்கும். தேவையற்ற வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. எதிர்ப்புத்தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் தொழில்துறையினருக்கு இயல்பான முறையில் வந்து சேரும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும். குலதெய்வ அனுக்கிரகம் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் அதிகரிக்கும். சகோதரன் நலனில் இயல்பான சூழல் உண்டு. பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகளின் பெயர் புகழுக்கு களங்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உடன் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். விவசாயத்துறை என்பவர்களுக்கு கூடுதல் அனுகூலம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திர என்பவர்களுக்கு மதிப்புயர்கிற தினமாகவும், அனுச நட்சத்திர என்பவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர என்பவர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக இயல்புகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஏற்றத்தை முழுமையாக கொடுக்கிற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். தடைகள் அனைத்து முழுமையாக விலகும். எல்லாவற்றிலும் வெற்றிகரமான சூழல்கள் தேடி வரும். யதார்த்தமான மனநிலை உண்டாகும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்களும் மாற்றங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள். தன்னம்பிக்கையும் நெஞ்சுரமும் கூடுதலாக இருக்கும். பணவரவு பல வகையிலும் இருக்கும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். குறிப்பாக குருவின் சஞ்சாரம் குலப்பெருமையை காக்கும். ஆற்றல் வெளிப்படும். அனைவராலும் புகழப்படுவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. எதிர்ப்பு தன்மைகள் விலகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். உடல் மனதளவில் உற்சாகமான சூழல் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். குறிப்பாக நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகு கடை, இனிப்பு, மஞ்சள் வியாபாரம் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் உருவாகும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். தொழில் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டு. இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்களும் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு கடுமையான வேலைகள் இருக்கும். உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்க நேரிடும். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இயல்பான சாதகமான மதிப்பு மிகுந்த சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக மாணவர்களுக்கு கற்றலில் நல்லவிதமான புரிதல் தன்மை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு உற்பத்தி திறன் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உருவாகும். தொழில்துறையினரும் உத்தியோகத்துறையினரும் வழக்கத்தை விட சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது அனைத்திலும் மேம்பட்டதான உயரியதான நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், போராட நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமையும். மகர ராசி என்பர்கள், மகர ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? யதார்த்தமான அணுகுமுறைகளை மிக உறுதியாக உணரக்கூடிய தினமாக மகரத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். ராசியை மிக வலிமையாக குரு தொடர்பு கொள்கிறார். ராசியின் யோகர்கள் அனுகூலமாக இருக்கிறார்கள். பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாது எல்லாவற்றிலும் ஆச்சரியமும் அனுகூலமும் நிறைந்த நாளாக அனைவரையும் எளிதில் வசப்படுத்தும் விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். எல்லா விதத்திலும் நன்மை உருவாகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். தடைபட்டு வந்த காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்து முழுமையாக விலகும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் மிகுதியாக இருக்கும். பணவரவு பல வகையிலும் உண்டு. உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி விடுவார்கள். குறிப்பாக செய்தொழில், வர்த்தகம், வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி சிறப்பான முறையில் கிடைக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் அனுகூலமான தன்மைகளும் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேலதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள்.
விருந்தினர் வருகை வீட்டில் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். தடைப்பட்ட திருமணம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். குடும்பத்தில் தேவையற்ற வீண் விவாதங்கள் தோன்றி மறையும். பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டு. பணவரவு சிறப்பாக இருக்கும். காரிய வெற்றி கிடைக்கும். அரசியல் மற்றும் பொதுப்பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்லதொரு அனுகூலமான தன்மைகள் உண்டு. எடுக்கும் காரியங்களில் தடைகளுக்கு பின்பே நிறைவான வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக, கலைத்துறை என்பவர்களுக்கு நல்லதொரு சாதகமான தன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் இயல்பான நல்லதொரு உற்சாகமான மேம்பட்ட பலன்கள் நடக்கக்கூடிய நாளாகவே அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்புயர்கிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஒரு சேர நல்லதொரு மகிழ்ச்சிகரமான அனுபவங்களையும் கொடுக்கக்கூடிய தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிக்கோள்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். குறைகள் எதுவும் இருக்காது. நினைத்ததை சாதிப்பீர்கள். பெண்மணிகளுக்கு அனுகூலமும் சாதுரியமான தன்மைகளும் மேம்படும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். அனைவராலும் பாராட்டு பெற இருக்கிறீர்கள். எளிமையான தோற்றத்தோடு இருப்பீர்கள். எல்லோராலும் பாராட்டு கிடைக்கும். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி நடக்கும். குறிப்பாக பெண்களுக்கு, இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு புதுவிதமான அணுகுமுறைகளும் வெற்றிகரமான சூழல்களும் உருவாகும். கடன் தொந்தரவுகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். யோக அமைப்புகள் உண்டு. நிதானமாக இருப்பதன் மூலமாக நிறைவை பெறுவீர்கள். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். மனக்குழப்பம் நீங்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபார முன்னேற்றம் காணும். தொழில் தொடர்பான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள். போட்டிகள் மறையும். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். குழந்தைகள் உங்களது பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள். வாய்க்கு ருசியான உணவு உண்டு மகிழ்வீர்கள். பெண்மணிகளுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். பணவரவு கூடும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கிய நிலை உருவாகும். அரசியல்வாதிகள் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு நிறைவான சூழல் உண்டு. இளைஞர்கள் போட்டித் தேர்வு பந்தயங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். விவசாயிகளுக்கு உத்வேகமும் உற்சாகமும் காரிய வெற்றியும் நிறைந்த நாளாக, கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. சதய நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பு ஏறப்போகிறது. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? ஏற்றத்தை முழுமையான முறையில் கொடுக்கக்கூடிய நாளாக, நல்லதொரு யதார்த்தமான தன்மைகள் மிகுந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எதிலும் விவேகத்தோடும் நிதானத்தோடும் இருப்பீர்கள். குறிப்பாக பணவரவு பல வகையிலும் இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. மனம் எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவெடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிற அன்பர்களுக்கு ஜென்மசனி காரணமாக சில தடைகளும் சங்கடங்களும் ஏற்படலாம். தொழில் தொடர்பான அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். தொழில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது நல்லது. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் பக்குவமாக நடப்பது சிறப்பினை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகள் சொல்லி ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியிருக்கும். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் உருவாகலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். நெருப்பு ஆயுதம் புழங்குகிற இடங்களில் பணியாற்றக்கூடிய என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவெடுக்காமல் இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த கௌரவமான பதவிகள் கிடைக்கும். குறிப்பாக தொண்டர்கள் மற்றும் மக்களின் ஆதரவு உண்டு. மனமகிழ்ச்சி மேம்படும். எடுக்கும் காரியங்கள் சிறப்பாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். எல்லா வகையிலுமே ஏற்றமான நல்லதொரு அனுகூலமான உயர் பலன்கள் நடக்கிற தினமாக மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. ஜென்மச்சனியை தவிர மற்ற கிரக சஞ்சாரங்கள் அனைத்தும்
இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சிறப்பினை கொடுக்கின்ற வகையிலேயே இருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு புதுமையான சூழல் உள்ள தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.